ஹலோ பாட்டி, ஒரு உண்மை சொல்ல போகிறேன். இது எங்கள் பாட்டி ஆயுர்வேதிய நாட்டு டாக்டர். அவங்க சொல்லி இருக்கிறது நான் சொல்கிறேன். பொண்ணோட பையன் 5 வயசு பெருசாக இருக்கணும். பொண்ணுக்கு 15 வயசுனா பையனுக்கு 20 வயசு. பொண்ணுக்கு 20 வயசுனா பையனுக்கு 25 வயசு. இதை தாண்டி பொண்ணுக்கு 20 வயசு பையனுக்கு 25 வயசு தாண்டி கல்யாணம் பண்ணாது. அதில் பிறக்கிற குழந்தை தான் ஆரோக்கியமாகவும் நோயற்றும் நல்ல குழந்தையாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, 2 வயசு பெரிய பொண்ணை கட்டாதீங்க, 2 வயசு சின்ன பையனையும் கட்டாதீங்க. ஏன் தெரியுமா? பெண்ணோட பிறப்பு உறுப்பு பயங்கர ஹீட்டாக இருக்கும். இது ஆம்பளை பிறப்பு உறுப்பு பொருந்தணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த 5 வயசு வித்தியாசம். இது ஆயுர்வேதத்தில் இருக்குது. எங்கள் பாட்டி சொல்லி பேஷண்ட்டுக்கிட்ட சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். தயவு செய்து எத்தனை வயசு கட்டினாலும் 5 வயசு பெரிய பையனாக இருக்கணும். அது ஒரு 30 வயசு பையனுக்கு ஒரு 10 வயசு 20 வயசு பொண்ணை கட்டாதீங்க. அது இந்த பொண்ணுக்கு நல்ல ஆசை வர்ற நேரத்தில் பையனால் எதுக்கும் முடியாது போயிடும். ஃபேமிலி சண்டை வரும். அது வெளிப்பட சொல்ல மாட்டாங்க. டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான் அர்த்தம். தெரியுமா? டாக்டர்கிட்ட திறந்து பேசுவாங்க, வக்கீல்கிட்டையும் உண்மையை சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க கேஸ் ஆட முடியும். இந்த சரீரத்துக்கு என்ன தேவைன்னு இந்த டாக்டருக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ அதெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. நீங்கள் பணம் கொடுத்து வாய்தா வாங்குவோம். வக்கீல் மருந்து மாற்றி தந்து உங்களை இம்சப்படுத்துவான் டாக்டர். ஏன்னா அவன் கொள்ள கணக்கு கட்டி படிக்கிறான்ல. இப்போ அது வியாபாரம் இல்லையா? அதனால் பெரிய பொண்ணை பையனுக்கு கெட்டாதீங்க. பையனும் வயசுக்கு தாசியான ஒரு படிச்செல்லாம் முடிச்சு ஒரு 35 வயசு ஆகிட்டு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு 30 வயசாகி கல்யாணம் பண்ணினா, அதில் பிறக்கிற குழந்தைக்கு உங்களுக்கு இப்போ தான் ப்ரெஷர் சுகர் எல்லாம் விருந்தாளி வேண்டி வருது இல்லை. நம்ம அதுங்களுக்கு காசு கொடுக்கறதோட உங்கள் நோய் தான் பங்கு வைக்கும். இளமையிலே கல்லுன்னு சொல்லணும், கக்கணும்னு சொல்கிறோம்ல, படிக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொண்ணுக்கு 20 வயசு பையனுக்கு 25 வயசு மேரேஜ் ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதில் பிறக்கிற குழந்தை தான் நல்லாயிருக்கும். ஏன் இந்த பாட்டி பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காது. உங்களை அதுக்கு நல்லது கெட்டது செய்து அதுங்களையும் வளர்க்க முடியும். நோய் இல்லாத வாழ்க்கை அதுங்களுக்கு கொடுக்கும். இதுதான் பாட்டி சொல்.